இரவு மணி 12ஐ தாண்டிவிட்டது. அவன் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். சாலையில் போக்குவரத்து குறைந்து விட்டது. துணிச்சலான ஆள் என்பதால் பயமில்லாமல் போய்க் கொண்டிருந்தான். திடீரென்று 2 பேர் அவனை வழிமறித்தார்கள். இவன் பயமில்லாமல், என்னடா, யார் நீங்க என்றான் அதட்டலாக. அவர்கள், என்ன வச்சிருக்க, எடு மரியாதையா என்று மிரட்டினார்கள். இவன் முடியாது என்று முரண்டு பிடித்தான். அவர்கள் அவனை கீழே தள்ளி சண்டை போட்டனர். இவனும் சளைக்காமல் அவர்களுடன் சண்டை போட்டான். கட்டி புரண்டு கடும் சண்டை நடந்தது. கடைசியில் பெரும் போராட்டத்திற்கு பின் அந்த இருவரும் ஒரு வழியாக அவனை அடக்கி அவன் சட்டப்பையில் இருந்த பணப்பையை கைப்பற்றினார்கள். ஒருவன் அவசரமாய் பைக்குள் கைவிட்டு பணத்தை வெளியே எடுத்து எண்ணி பார்த்தான். அதில் 30 ரூபாய்தான் இருந்தது. அவன் வழிப்போக்கனை பார்த்து எரிச்சலாய் கத்தினான். அட பயலே, இந்த 30 ரூபாய்க்காகவா இத்தனை கடுமையா சண்டை போட்ட? ஒருவேளை உன்னிடம் 100 ரூபாய் இருந்தால் எங்களை தோற்கடித்து இருப்பாய் போலிருக்கே என்றான். கீழே வீழ்த்தப்பட்டு கிடந்த அவன் மேலே எழுந்து நின்றான். உடம்பில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டு கொண்டு பேசினான். நான் சண்டை போட்டது பையில் இருந்த 30 ரூபாயை காப்பாற்ற அல்ல, இடுப்பில் கட்டி வைத்துள்ள 500 ரூபாயை காப்பாற்ற என்றான். மீண்டும் சண்டை நடந்தது. வழிப்போக்கனை மண்ணை கவ செய்துவிட்டு அவன் இடுப்பில் முடிந்திருந்த 500 ரூபாயை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள். உண்மை எப்போது எந்த நேரத்தில் எங்கே பேச வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவனே புத்திசாலி. நன்றி.